ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். லஞ்ச் ரெடி பண்ணும்போதே ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட் டின்னரு, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நைட்டே வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருந்தேன், அதை தான் கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரெசிபி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது கூட இன்றைக்கி ரைஸ் வைக்கலை, அரிசி மாவில் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டி இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேசன் அரிசி மாவில் பண்ணதுனால சாஃப்டாக வந்திருக்கு. கடையில் 60 ரூபா 70 ரூபாய்க்கு மாவு வாங்கி பண்ணால் கூட அப்பப்போ ஒரு சில மாவு தான் நல்லாயிருக்கும். இந்தளவு சாஃப்டாக வருமானு தெரியலை. இது சூப்பராக வந்திருக்கு. அப்படியே லஞ்ச் ரெடி பண்ணும்போதே வெள்ளை சோளத்தில் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு தோசை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வெயில் ஜாஸ்தி தான் இருக்குது, அதனால மதியானம் அரைச்சி வச்சாலும் நைட்டுக்குள்ளே புளிச்சிரும். அப்புறம் தயிர் உர ஊற்றி வச்சுருந்தேன். இது காலையில் தான் பால் காய்ச்சி உர ஊற்றிருந்தேன். அதுக்குள்ளே சூப்பராக செட்டாக இருக்குது. அந்தளவு வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அதில் தேங்காய் துருவலும் வெல்லமும் துருவி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. அதுவும் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்களுக்கு தீபாவளிக்கு 15 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாமே பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. வெள்ளை பட்டாணி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூட காய்கறிலாம் சேர்த்து கட்லெட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி நான் லஞ்ச் மெனு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.